அமாவாசை ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29 இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. மேலும் இந்த நாள் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திர நாளான புதன்கிழமையில் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு. பொதுவாக தானம் செய்வது நமக்கு புண்ணியம் தேடி கொடுக்கும். அதுவும் தை அமாவாசை அன்று முக்கியமான 3 பொருட்கள் தானம் செய்தால் நம் குடும்பத்தில் 7 தலைமுறை செய்த பாவங்கள் முற்றிலும் விலகும். முக்தி தலங்களில் ஒன்றான திருவிடை மருதூர் மகாலிங்க கோவிலில் தை அமாவாசை நாளில் அந்தணர்களுக்கு தானம் வழங்குவது சிறந்த புண்ணியம் தேடி தரும் என்கிறார்கள். குறிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினமாகும். ஆக சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் அவை நம் முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதும் நம்முடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய காரியமாகும். ஆக தை அமாவாசை அன்று தானங்கள் செய்து நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி படைத்து வழிபாடு செய்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பெறுவதோடு நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபடுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.